வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு 3 பருப்பை வச்சு லட்டு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு அருமையான ஸ்நாக்ஸ். இப்போ நெய் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை உருக்குன பிறகு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். 1/2 கப்புக்கு மேலே வராது. உளுந்தம்பருப்பு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். பாசி பயிறு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசி பயிறு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பாசி பருப்பு எடுத்துக்கலாம். தோலோடு சேர்த்து நம்ம லட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு நல்லதுன்னு நான் பாசி பயிர் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப்பு. இது வந்து நாட்டு சர்க்கரை வந்து சுத்தமாக இருக்கும், கல்லெல்லாம் இருக்காது. நீங்கள் பாகு எடுக்கவும் தேவையில்லை. இது ரெடிமேடாக கிடைக்கிது. நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவு நம்ம உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 1 சிட்டிகை. இது வந்து நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை முழுசாக இருக்கிறத உடச்சி வச்சுக்குவோம். பாதியாக 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா பாசி பயிர் கொஞ்சம் ரோஸ்ட் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். பாசி பயிரோடைய கலர் மாறிடுச்சு. பருப்பு அளவுக்கு வாசம் வராது. லேசாக ஸ்மெல் இருக்கையில எடுத்துடணும். நல்லா கலர் ப்ரௌனாக மாறிடுச்சு பாருங்க. இப்போ உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா ரோஸ்டடாக இருக்கணும். கறி போயிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். போதும், நல்லா வாசம் வந்துட்டு கலர் மாறிடுச்சு. எப்போவுமே நீங்கள் அந்த பாத்திரத்திலே வறுத்த பாத்திரத்திலே வைக்கக்கூடாது. ரொம்ப அந்த சூட்டு கருகி போயிடும். இப்போ இதை ஆற ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிக்குவோம். பாசி பயிரை தனியாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைபட்டுருச்சு. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்ல வாசமாக இருக்கு. இதில் ஏலக்காய் 1 சிட்டிகை அளவுக்கு. வறுத்த நிலக்கடலையை முழுசாக இருந்தால் உடச்சி வச்சுக்கோங்க. மிக்சியில் போட்டு உடச்சிடாதீங்க, நுணுங்கி போயிடும். கடிபட்டால் தான் மாவு லட்டுக்கு வந்து டேஸ்ட்டே. இதில் நாட்டு சர்க்கரை. நீங்கள் இந்த மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிப்பு சுவை போதுமான்னு தெரியும். அதாவது நம்ம 2.5 கப்பு பருப்பு எடுத்திருக்கோம். 3 பருப்பும் சேர்த்து 2.5 கப்பு. கடலையும் சேர்த்தோம்னா 3 கப் ஆயிரும். வறுத்த நிலக்கடலையும் சேர்த்தா 3 கப் ஆயிரும். 3 கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை பத்தலை, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சேர்க்குறேன். போதும். இப்போ நெய்யை உருக்கி நம்ம இதில் ஊற்றி லட்டு பிடிக்க வேண்டியதுதான். நெய் வந்து மெல்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. அளவு பார்த்துக்கோங்க.
அந்த நாட்டு சர்க்கரையோடைய வாசம் ரொம்ப நல்லா இருக்கு. போதும், 1/4 கப் நெய் தான் நம்ம ஊற்றிருக்கோம். அது நாட்டு சர்க்கரை போட்டதுனால அதுவே கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் உங்களுக்கு இலக்கமாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லா அந்த பாசிப்பயிரோடைய வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து போட்டிங்கனாலும் இன்னும் நல்லாயிருக்கும். என்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த லட்டு வந்து கலர் அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நிலக்கடலை நீங்கள் கூட போடணும்னு நினச்சிங்கன்னா கூட போட்டுக்கலாம். இல்லை முந்திரி பருப்பு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா முந்திரி பருப்பை வந்து ரோஸ்ட் பண்ணி போடணும். இது நமக்கு நிலக்கடலை வந்து ரோஸ்டட் நிலக்கடலை தான். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.